சிவகங்கை ஆகாஷ் மரணத்திற்கு காரணமான காவல்துறையினரை கைது செய்து SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய கோரிய வழக்கை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்துள்ளது. இது தொடர்பாக மதுரை மாநகரியைச் சேர்ந்த செல்வகுமார் தொடர்ந்த வழக்கு நீதிபதிகள் சதீஷ்குமார், ஜோதிராமன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. விசாரணை CBCIDக்கு மாற்றப்பட்டு சரியான முறையில் செல்வதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தனி நீதிபதி இந்த வழக்கை விசாரித்து வழக்கு தீர்ப்புக்காக ஒத்திவைத்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. விசாரணையின் போது வைக்கப்பட்ட கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். இதுவரை உடலை பெறவில்லை என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. பொதுநல வழக்கு எவ்வாறு தவறாக பயன்படுத்தப்படுகிறது என்பதற்கு இது உதாரணம் என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது அனைத்து கோரிக்கைகளும் ஏற்கப்பட்டும் உடலை பெறாமல் இருப்பது ஏன் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். நீதிமன்றத்தை தனிப்பட்ட விருப்பத்திற்காக பயன்படுத்த வேண்டாம் என எச்சரித்த நீதிபதிகள், உடல் அங்கேயே அழுகிவிட வேண்டுமென விரும்புகிறீர்களா என கேள்வி எழுப்பினர். உடலை பெற்று முறையாக இறுதி மரியாதை செய்ய வேண்டும். அதை விடுத்து உடலை வைத்து அரசியல் செய்வது ஏற்கத்தக்கது அல்ல என்று நீதிபதிகள் கூறினர். தற்போது உடலை வைத்து போராட்டம் நடத்துவது ஃபேஷனாக உள்ளது என்றும் இந்த மனு விளம்பரத்திற்காக தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறி வழக்கை நீதிபதிகள் தள்ளுபடி செய்தனர்.